A very good morning to my dear brothers and sisters. This morning I would like to read two verses from Psalms chapter 119. சங்கீதம் 119வது அதிகாரம். அதில் 9வது வசனமும் 11வது வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். Verse 9. How can a young person stay pure? By obeying your word. 11th. I have hidden your word in my heart that I might not sin against you. So here we see the importance. ஆண்டவருடைய வார்த்தையை நமக்குள்ளால ஹைட் பண்ணி வைக்கிறதுனால அதோட இம்பார்ட்டன்ஸ், ஒரு வாலிபன் பாவத்திலிருந்து விலகி இருக்க முடியும்னு சொல்லி அந்த வசனத்தை பார்க்குறோம். ஒரு முறை ஒரு நண்பன் இன்னொரு நண்பன்கிட்ட சொல்கிறான், நீ எல்லா வாரமும் சபைக்கு போறியே, நீ நிறைய பிரசங்கத்தை கேட்குறியே, அதில் என்ன யூஸ் இருக்கு? எனிவே நீ மறந்து தான் போகிற. உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு 4 வாரம் முன்னாடி என்ன டீச் பண்ணாங்க நீ சொல்லு அப்படின்னா அவர் திருன்னு முழிச்சாரு. அவ்வளோ சரியா ஞாபகம். சரி, ஒரு மாசம் முன்னாடி ஏதாவது ஞாபகம் இருக்கா? ப்ரீச் பண்ண மெசேஜ் உனக்கு ஞாபகம் இருக்கா? தெரியல. 1 year முன்னாடி தெரியல. ஸோ இப்படி அவட்ட அநேக கேள்வியை கேட்கும்போ இந்த பையன் இந்த நண்பனோ இல்லைப்பா எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த நண்பன் சொல்றாரு, அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு யூஸும் இல்லை. எனிவே யூ ஆர் கோயிங் டு ஃபர்கெட். நீ மறந்து போற, எதுவுமே இருக்க போறது இல்லை. அதனால போய் எதுக்கு கஷ்டப்பட்டு மெசேஜை கேட்கணும், எதுக்கு வசனத்தை வாசி, எப்படியும் மறந்துதானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பன் சொன்னான். அதுக்கு இந்த நண்பன் என்ன பதில் உத்தரவு எப்படி கொடுத்தான்னா, நீ 1 வருஷம் முன்னாடி அந்த 15th February அந்த டேட்ல நீ என்ன சாப்பிட்ட உனக்கு ஞாபகம் இருக்கான்னு. அந்த நண்பன் யோசித்தான், இல்லையே எனக்கு ஞாபகம் இல்லையே. சரி, ஒரு 10 நாள் முன்னாடி அந்த சண்டேல மதியம் நீ என்ன சாப்பிட்ட ஞாபகம் இருக்கா? அப்படியே யோசித்து அப்படியே கொஞ்சம் தலையெல்லாம் சொரிஞ்சு, இல்லையே தெரியலையே அப்படின்னு சொன்னான். திரும்ப இல்லை, ஒரு 4 days முன்னாடி என்ன சாப்பிட்ட உனக்கு ஞாபகம் இருக்கா? தெரியல அப்படின்னு. அப்ப அவன் சொன்னா, சரி நீ என்ன சாப்பிட்டன்னு உனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா அதை சாப்பிட்டதுனால தானே நீ உயிரோட இருக்கிற. அப்பந்தான் அவனுடைய ஐஸ் வேர் ஓப்பன். ஆமா, அது கரெக்ட் தான். ஸோ இவன் இந்த நண்பன் சொன்னா, அதே மாதிரி தான் மேபி நான் மறந்து போகலாம், எனக்கு என்னெல்லாம் பிரசங்கம் 1 year 2 years முன்னாடி என்ன பிரசங்கம் கொடுத்தாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம். பட் அந்த பிரசங்கத்தினால தான் நான் உயிரோட இருக்கிறேன். அதுதான் எனக்கு உணவா இருந்துச்சு. அதுதான் என்னுடைய வாழ்க்கையை வழி நடத்துறதுக்கு அது பிரயோஜனமா இருந்துச்சு. I might have forgotten what I listened, what I heard, the preachings. But one thing I know, that words kept me alive and kept me from sinning. It gave me the direction. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம வசனத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, வசனத்தை எவ்வளோ நம்ம உள்ள ஹைட் பண்ணி வைக்கிறோமோ, அவ்வளோ நம்ம பாவத்திலேருந்து விலகி நம்ம இருக்க முடியும். தட் இஸ் வை சொல்லுவாங்க, the word will keep you away from sin and sin will keep you away from this word. So if you have the word, நம்ம இந்த வேதத்தை நாம் வைத்திருந்தோம்னா பாவத்திலிருந்து நாம் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.